ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடு தோட்டம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து பிஞ்சாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சாக தான் இருக்குது, கொஞ்சம் நிறையாவே. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாள் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் வந்து அறுவடை பண்ண போகிறோம். இன்றைக்கி அப்படியே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1-2 கத்திரிக்காய் வந்து முத்தி இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 காய் கொத்தா பிடிச்சிருந்து இல்லைங்களா, அது வந்து ஒரு காய் முத்திருக்கு. அதில் வந்து அந்த ஒன்று அறுவடை பண்ணிடலாம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இந்த செடியிலே ஒரு காய் இருக்குது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா 2 காய் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. அடுத்து இந்த செடியில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஒரு 2 காய் இருக்குது. இந்த காய் எல்லாமே கொஞ்சம் பெருசாகிருச்சு. இந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூக்கள் பிஞ்சுமா இருக்குது. இன்றைக்கி ஒரு 4-5 செடியில் தான் பார்த்திங்கன்னா அறுவடை எடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு 6-7 காய் கிடச்சிருக்குதுங்க கத்திரிக்காய். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக இந்த மாதிரி மண் அடிச்சிருக்குது. இந்த மாதிரி வாடின தலை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒடிச்சு விட்டுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை இன்றைக்கி இவ்வளோதாங்க. பீக்கங்காய் கொடி பார்த்திங்கன்னா நல்லா புதர் மாதிரி வளர்ந்து கிடக்குதுங்க. ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் காய்கள் பார்த்திங்கன்னா வைக்கலை. இப்போ தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே பூக்கள் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சாயங்கால டைமுங்கிறதுனால ஒவ்வொரு பூக்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் விரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. நம்ம போட்ட கொடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. இப்போ தான் பூக்கள் வைக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா அந்த தக்காளி காட்டுக்கு மருந்தடிச்சு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் பட்டிருக்கும் போல். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு இலை எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயுமே நிறைய பூக்கள் வச்சுருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண் பூக்கள் தான், இன்னும் பெண் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கலைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காய் கொடிங்க. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே பொலியை தொட்டுருச்சு, பலர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து 2 கொடி போட்டிருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கொடி இருக்குது, இப்போ தான் படர்றக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொடி இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 விதை போட்டேன் ஒரே கொடியில். 2மே பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாம் வைக்கல. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு புடலங்காய் விதை வந்து அப்படியே முளைச்சிட்ருக்குது. இது நீ என்ன ஆகுன்னு தெரியல. ஒரே ஒரு புடலங்காய் விதை மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே முளைச்சி வந்துட்டுருக்கு. தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே அப்படியே பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது. நம்ம வீடு தேவை கொஞ்சமாக வேணும், அதனால் அதுவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியில் அப்படியே காய்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. முதல் பிடிச்ச பிஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ காயாக மாதிரி நம்மளுக்கு பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. வெயில்னால பார்த்திங்கன்னா பழம் இந்த மாதிரி தான் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி தான் பழுத்திருக்குதுங்க. ஒரு 10 நாளைக்கு மழை வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லா மழை பிடிச்ச சாயங்காலம் நல்லா தட்டுதுங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருந்தால் போதுங்க, ஒரு 2-3 நாளைக்கு வந்து தாட்டும். அதனால் நல்லா பழுத்திருக்கிற பழம் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் தக்காளியில். மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழத்தில் எல்லாமே நல்லாவே மண் அடிச்சிருக்குதுங்க. போதுங்க, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். வெண்டைக்காய் வந்து நிறையாவே இருக்குங்க இன்றைக்கி. அதையும் அறுவடை பண்ணிடலாம்.
இந்த செடியிலே பார்த்திங்கன்னா நல்லா விழுதுகள் விட்டு படர்ந்துருக்குது வெண்டைக்காய் செடி. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா காய்கள் வந்து இன்றைக்கி ஒரு 6-7 காய் ஒரே செடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறிச்சிருக்கோம். செடி நல்லா படர்ந்து நல்லா விழுதுகள் விட்டு தளைஞ்சது அப்படின்னாவே நிறைய காய்கள் வந்து இதில் பிடிச்சிருக்குதுங்க. இல்லைன்னா வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா 1-2 காய்கள் தான் அறுவடை பண்ண முடியும் ஒரு செடிக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விழுது வந்துருக்கு பாருங்கள். இந்த ஒரே செடியில் 1 2 3 4 இதோட 5 பிரான்ச்சில் அப்படியே ஒவ்வொன்றா இன்றைக்கி காய்க்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமான அறுவடை வந்து எடுக்க முடியுது. ஒரு 4 செடி இருந்தால் போதுங்க, நல்லா வந்து காய்கள் வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருது. அங்கேயே வை. மழை பெஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா தானாகவே நம்ம தோட்டத்துக்குள்ளே நிறைய கீரை வந்து முளைச்சிருக்குதுங்க. இன்றைக்கி அதுவும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி தொய்யக்கீரை பார்த்திங்கன்னா நிறையவே முளைச்சிருக்குதுங்க அங்கங்கே. இந்த கீரைக்கெல்லாம் விதை போடணுங்கிறது அவசியம் இல்லைங்க. இயற்கையாகவே தானாகவே தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கீரைகள் முளைக்குங்க. இன்றைக்கி காய்கறிகள் எல்லாமே அறுவடை பண்ணியாச்சுங்க. கடைசி என்னென்ன அறுவடை பண்ணிக்கங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி முதல்ல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் நிறையவே அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது தக்காளி, அடுத்தது வரி கத்திரிக்காங்க, அப்புறம் கொஞ்சமாக தொய்யக்கீரை வந்து ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இனி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.